நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பட்டி ஹல்வா. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹல்வா. சுகரோ வெல்லமோ நம்ம எல்லாம் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 வாரத்துக்கு இதை நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். அதுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். நம்ம எப்படி சப்பாத்தி பசைகிறோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழு கோதுமையிலையும் பண்ணலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடியது. அதாவது கோதுமை மாவு பிசைஞ்சு நம்ம ஊற வச்சு கருப்பட்டி போட்டு நம்ம பண்ண போகிறோம். நெய்யும் பார்த்திங்கன்னா நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்படி விடும்போது அந்த மாவு நல்லா ஊறிடும். இதுக்கப்புறமா நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா பிசைகிறோம். பிசைஞ்சிட்டு அந்த பாலெல்லாம் எடுக்கிறோம். அதாவது கோதுமையோட பால். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த க்ளூட்டன் அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதாவது அது லம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வடிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டும் வடிக்கலாம், இல்லைனா வடிகட்டி இருந்தாலும் அதுலேயும் வடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஜூஸ் வடிகட்டுறது இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, வடிகட்டுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லம்ஸோ அந்த க்ளூட்டனோ திரும்ப நமக்கு வராது. அப்படி வராமல் இருக்கும்போது தான் அந்த அல்வா அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் 2 மணி நேரம். இதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி எடுத்துகிட்டு நம்ம துருவிக்கலாம், இல்லைனா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதனோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை 2 மணி நேரம் விடலாம், இல்லை ஓவர் நைட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறேன். திக்காக இருக்கிறதுல பண்ணிங்கன்னா அந்த ஹல்வா நல்லா இருக்காது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதில் தேங்காய் பாலோ இல்லை நார்மல் பாலோ கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம். இப்போ கருப்பட்டியை ஒரு நல்ல பேனில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1 கப் 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கோதுமை பால் ஊற்றிட்டு 5 நிமிஷம் அந்த நெய்யோடு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா அந்த கோதுமையில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். டைரெக்டாக நம்ம அப்படியே ஊற்றுறத விட இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த கருப்பட்டியை நம்ம வடிகட்டி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நல்லா அந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்றலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வெல்லமே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லம் நாட்டு சர்க்கரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்துருச்சு. நான் இடையில நெய் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரே அடியாக நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இடையில போட்டு கிளறும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு குறைவாக தான் தேவைப்படும் நெய். இப்போ ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டுட்டு திரும்ப நம்ம பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனில் அது ஒட்டலை, மேக்ஸிமம் நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதுக்கப்புறமா நம்ம முந்திரி போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பூனில் எடுத்தோன்னா அப்படியே கீழே விழுந்துடும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குளிரான இடத்துல இருக்கும்போது, ஐ மீன் ரொம்ப அப்ராட்லலாம் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி ரொம்ப என்ன ஆகும்னா வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் இதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்டீம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்தியா கிளைமேட்டுக்கு அது அப்படியே இருக்கும். இப்போது நம்ம முந்திரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 2 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.